இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி வாட்டர் டேஸ்ட் இல்லைன்னாங்க. நானும் போய் பார்த்தேன் கஸ்டமர் வீட்டில். என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் சிங்க்கு மாடல். இது வந்து சிங்க்குக்கு கீழே வைக்கலாம். இந்த மாடலர் கிச்சனில் வைக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே உங்களுக்கு டேப் வந்துடும். சரி, என்ன ஃபால்ட்டுன்ட்டு அவுட் சைடு ஃபில்டரை கழட்டி பார்த்தேன். ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு, ஒரே மண், ஒரே அழுக்காக இருந்துச்சு. அதை மாற்றணும்னு சொன்னேன். அதுக்கப்புறமா சரி உள்ளே இருக்கிற ஃபில்ட்ரு எப்படி இருக்குன்ட்டு கழட்டி பார்க்கலான்ட்டு அதுவும் கழட்டி பார்த்தேன். உள்ளே இருக்கிற ஃபில்டரும் 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சுனாக்கா கம்பல்சரி அதை மாற்றி ஆகணும். அதனால் இந்த 5 ஃபில்டருமே மாற்றுற மாரி ஆகிடுச்சு இந்த மிஷினில். அப்புறம் எல்லா ஃபில்டரையும் கழட்டி எல்லாத்தையுமே எடுத்து ப்ராப்பராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த புது ஃபில்டர் 5 ஃபில்டரையுமே ஃபிட் பண்ணி நல்லா பக்காவாக பார்த்துட்டு எங்கன்னா லீக் ஆகுதா, எதனா டேமேஜ் இருக்கா, வாட்டர் குவாலிட்டி எப்படி இருக்குது, அது எல்லாத்தையுமே செக் பண்ணி ஒன்று பை ஒன்றா செக் பண்ணி பொறுமையாக பார்த்து நல்லா நீட்டாக க்ளீனாக வாட்ரு எதுவும் இல்லாமல் மிஷினில். ஏன்னா மிஷின் வந்து ஆல்ரெடி துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னாக்கா வாட்ரு பட்டுகிட்டே இருந்துனாக்கா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது ஸ்டீலில் தான் இருக்குது இந்த மிஷினு. அதுதான் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்கும். உள்ளே உங்களுக்கு கபோர்டு உள்ளே வந்துடும். வெளியே மிஷின் இருக்கிற இதுவே இருக்காது. மேலே மட்டும் டேப் வரும். அதனால் பார்க்குறதுக்கு மாடல் கிச்சனில் லுக்காக இருக்கும். நம்மளும் எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு வாட்ரு டிடிஎஸ் லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்த்தோம். நல்லா ட்ரிங்கபிள் வாட்டராக வந்துடுச்சு. டிடிஎஸும் அவுட்புட் வாட்டரையும் செக் பண்ணோம். நல்லா பர்ஃபெக்டாக அவுட்புட் வாட்டரும் வருது. பர்ஃபெக்டாக பண்ணி முடித்து கொடுத்துட்டு வந்துட்டோம்.